வெல்ல வேண்டும் என்ற தலைப்பிட்டு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பேசிய என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லோரும் ஏன் வெல்ல வேண்டும் என்பதற்கான காரணத்தை தெளிவுற எடுத்து விளக்கினார்கள். இந்த நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி வென்றாக வேண்டும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எளிய பிள்ளைகள் நாங்கள் நீண்ட தூரம் நிறைய நேரம் பயணம் செய்திருக்கிறோம். நாடெங்கிலும் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகளை எங்களிடத்திலே சொல்லி முறையிட்டு மனுக்களை கொடுத்து கண்ணீரோடு நின்று கவலைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் ஆழ்மனதுக்குள் ஒரு வலி, ஒரு வெறி, ஒரு கோபம், அடக்க முடியாத ஆத்திரம் பீரிட்டு எழும். என் தாயின் வயதை ஒத்த தாய்மார்கள், என் அப்பாவின் வயதுக்கு இணையாக தந்தைமார்கள், இன்னும் ஒருபடி மேலே போய் என் தாத்தா பாட்டி வயதை ஒத்தவர்கள் எல்லாம் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் வடிய தோளில் சாய்ந்து கதறி அழுகிற போது ஒரு அடக்க முடியாத ஒரு ஆத்திரம், ஒரு கோப வெறி வரும். ஏதாவது இதற்கு நாம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு உறுதி நம் உள்ளத்துக்குள் கிளர்ந்து எழும். முன்பெல்லாம் சீமான் இனி எல்லாம் வர வேண்டும், நீங்கள் எல்லாம் வென்று வர வேண்டும், இப்படித்தான் பெரும்பாலானோர் என்னை சந்திக்கும் போது பேசினார்கள். இப்போதெல்லாம் பயணங்களில், ஆங்காங்கே கூட்டங்களில், திருமண வீடுகளில் சந்திக்கிற பெருமக்கள், விண்ணூர்தி நிலையத்திலே சந்திக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், தம்பிகள், தங்கைகள் எல்லோரும் கைகூப்பி என்னிடத்தில் கேட்பது, எப்படியாவது சீக்கிரம் வென்று வந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார். எனதருமை சொந்தங்களே, என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் சொந்தங்களே, உறவுகளே, என் தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் அண்ணன் உதட்டிலிருந்து பேசாமல் உள்ளத்திலிருந்து பேச விரும்புகிறேன். அண்ணல் காந்தியடிகள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் செவிவரைக்குத்தான் சென்று சேரும், ஆனால் இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் தான் செவியையும் கடந்து அவன் சிந்தனையில் போய் சேர்ந்து அது செயலாக்கம் பெறும் என்கிறார். அப்படி என் இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற என் இன சொந்தங்களிடத்திலே உள்ளத்திலிருந்து ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து நான் பேச நினைக்கிறேன். இங்கே உலகத்தின் முதல் மொழியாக இருக்கிற தமிழ் மொழி, என்னரும் தாய்மொழி, ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகமும் முகவரியும் அடையாளமாகவும் உயிராகவும் இருப்பது அவரவர் தாய்மொழியே. மேடையில் உங்கள் முன்பு நின்று பேசிக் கொண்டிருக்கிற சீமான் என்ன சாதி தெரியாது, என்ன மதம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரிகிறது, என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது, நான் தமிழன் என்று. பேரை கேட்ட உடனே ஒருவன் சொல்லணும், இவன் தமிழன். அப்படிதான் சீனனை பேரை கேட்டா தெரியும், பிரெஞ்சுக்காரனை பேரை கேட்டா தெரியும், இங்கிலீஷ்காரனை பேரை கேட்டா தெரியும், ஆப்பிரிக்கனை பேரை கேட்டா தெரியும், அரேபியனை பேரை கேட்டா தெரியும். ஆனா உன்னைய பேரை கேட்டா தெரியுமா? தெரியாது. நீ ரமேஷ், தினேஷ், விகேஷ், சுரேஷ், விகேஷ், மகேஷ்னு பாம்பு மூச்சு விட்ட மாதிரி பேரை வச்சிருப்ப. கணேசன். வரி வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறக்கூடாது. கணேசன் என்று இருக்கணும். கணேசனா வேற மொழி, கணேசன் அந்த இன் ஒளியிலே தமிழ் உயிரோடு இருக்குது. தாய்மொழியில் பெயர் தாங்காத இனம் வாழாது. அந்த அடையாளத்தை தொலைச்சோம். பெருமை அப்படி வச்சா அது ஒரு நாகரிகமா இருக்குதுன்னு நினைச்சோம். எது நாகரிகம்னே தெரியாத கூட்டமா மாறணும். நம்ம யார்?
உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள். நம்ம தாய்மொழியை தொலைத்தோம். அது சிதைந்து அழிகிறது என்று தெரியாமலே சிதைத்து அழித்தோம். அழிப்பவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். அது இன்னும் இன்னும் கேவலமான அடிமைத்தனம். புதுக்கோட்டை மண்ணிலே, திருமயம் தொகுதியிலே, அரிமள ஒன்றியத்திலே கடை தெருவில் நீங்கள் விளம்பர பகலை படித்து பார், உன் தாய்மொழி இருக்குதான் பார். தமிழ் எழுதியிருப்பான், அது தமிழான்னு ஒரு தடவை பாரு பாரு. இங்கே கூட நமது உடன் பிறந்தாரு கோவை பழமுதிர் சோலை எழுதியிருக்கிறார். கீழே பாரு, ஃப்ரெஷ் ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எழுதியிருக்க. அது எழுத்து என்ன மொழியில் இருக்கு பாரு, தமிழ்ல இருக்கு. உச்சரிப்பு என்ன மொழியில் இருக்கு பாரு, ஆங்கிலம். இதுக்கு பேர் தான் என் உடன் பிறந்தானே தங்கிலீஷ், தமிங்கிலம். அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன், அவ்வளவுதான். தற்சாலி ஒரு ஆனர். இது தமிழ்நாடு பெயரளவிலே. தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு உண்மையான நிலை. திட்டமிட்டு நிகழ்த்தியவர் யார்? இந்தியர்கள், திராவிடர்கள். ஏன் தமிழனை வீழ்த்த வேண்டும்? தமிழன் முதலில் உலகத்தின் முதல் மாந்தன், முதல் மொழி தமிழ். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள். அவன் மானுடம் பேசிக் கொண்டிருந்தான், இவன் உயிர்மை நேயம் பேசினான். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனக்காரன், சைனீஸ். அதே காலகட்டத்தில் ஒருவன், நாங்கள் பிறந்த பெருமை மிக்க ராமநாதபுரம் முகவை மண்ணிலே ஒருவன் எழுந்தான், எங்கள் மூதாதை கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி ஆறத்தழுவி அன்பு கொண்டு நேசித்தான், கற்பித்தான். உலக பொதுமறை தமிழர்களுக்கென்று வேதம் தந்த பெருமகனார் வள்ளுவ பெருமகன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார், எல்லா மனிதருக்கும் என்று பாடல. ஏன்? அவன் உயிர்மை நேயம், தமிழ் பேரினத்தின் உயிர்மை நேயம். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று சொன்னது அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலைனா. ஏன்? அவனுடைய உயிர்மை நேயம். யாருடையது? உன்னுடையது, என்னுடையது. தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். உலகில் எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு காதலித்த பெருமக்கள் தமிழ் பெருங்குடி மக்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா புரட்சி பாவலர். புதிய ஒரு நாடு செய்வோம் சொல்லல, புதிய ஒரு தெரு செய்வோம், புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா. உலகம் தழுவி நேசித்த பெருமக்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் மறையின் முதல் குரலே, முதல் மொழியே உலகம் தழுவி நேசித்து பாடியதுதான். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்றுதான் நேசித்து பாடினார்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நான் பாரதி பெரும்பாவலர். உயிர்மை நேயம். புறப்பொருள் வெண்பாமாலை போதிக்கிறதின் உடன் பிறந்தார்களே,
வள்ளல்களில் ஆக சிறந்தவன் எவன்? உலகத்தை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் கொடை வள்ளல்களே ஒரு நாட்டை ஆண்டது தமிழர் இன வரலாற்றில் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நெல்லி, அதியமான் என்று கடையேழு வள்ளல்கள் ஆண்டது. 7 வள்ளல்களிலே ஆக சிறந்தவன் பாரியும் பேகனும் தான். இது புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. ஏன் இவர்கள் இருவரும் ஆக சிறந்தவர்கள்? ஒருவன் கேட்கும் போது கொடுப்பது குடை, அது கொடை. பசிக்குது, உணவளிப்பவன் கொடையாளன், கொடை. ஆனால் ஆக சிறந்ததல்ல. ஏன்? அவன் கேட்கும் போது தன் மானத்தை இழந்து விடுகிறான். சரி, கேட்காமல் கொடுப்பது கொடைதான். முகம் வாடி இருக்கிறது, உணவு அறிந்திருப்பானோ இல்லையோ அதை தெரிந்து குறிப்பறிந்து சாப்பிட்டு விட்டு வா என்று சாப்பிடவனுக்கு பணம் கொடுத்து அனுப்புவது என்பது கொடைதான். ஆனால் ஆக சிறந்தது அல்ல. அப்ப ஆக சிறந்த கொடை எது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதே ஆக சிறந்த கொடை. அப்படி மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் நிறுத்திய பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த. கேட்கும் திறனற்ற உயிர். பாரி, உன்னுடைய தேரை நிறுத்திவிட்டு போ என்று முல்லைக்குடி கேகல கொடுத்தான். ஆனால் அவன் பைத்தியக்காரன், ஒரு குச்சியை உண்டிட்டு போயிருக்கலாம், அதிலே படர்ந்திருக்கும். இல்ல அரண்மனைக்கு போய் சேவகனை அனுப்பியிருக்கலாம், அவன் இந்த வேலையை செஞ்சிருப்பான். தான் அரண்மனைக்கு சென்று ஒரு சேவகனை அனுப்புகிற அந்த கால இடைவெளியில் இந்த செடிக்கு ஏதோ பேரிடர் நிகழ்ந்து விடுமோ என்று எண்ணி படக்கென்று தேரை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்து சென்றான் பாரி. அன்பிற்குரிய பெருமக்களே, 326 கிராமம், 326 கிராமங்களையும் தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்த போது கூட புகழ் வராத பாரி ஒரு முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தினான். ஆக சிறந்த கொடை வள்ளலானான். காரணம் அவன் உயிர்மை நேயம். அகநானூறு பாடுகிறது, அன்பிற்குரிய மக்களே, தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி ஆர்த்த மானுவனை தேரன் என்று பாடு. என்ன பொருள்? காட்டுக்குள்ளே தேரிலே போய்கொண்டிருக்கிற தலைவன் அரசன் தேரை நிப்பாட்டு, இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். தேரை ஓட்டி சென்ற பாகனிடம், தேர்ப்பாகனிடத்திலே அந்த மணி தேரை அலங்கரிக்க அழகழகு மணிகள் தொங்க விட்டிருக்கிறார்கள். அந்த மணிகள் சல் சல் என்று சலங்கை ஒளியை எழுப்பி கொண்டு வருகிறது. அதை தேரை நிறுத்தி, காட்டுக்குள் நுழைவதற்கு முன்பு தேரை நிறுத்தி அதன் நாவை ஒளியை இழுப்ப விடாமல் அடக்கு, நிறுத்துங்கிறான். பாகன் இறங்கி களிமண்ணை மண்ணை உருட்டி 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 மணியின் நாவில் உள்ளே தள்ளி தள்ளி ஒளி எழுப்ப விடாமல் தடுக்கிறான். பிறகு தேரை செலுத்துகிறான். பாகன் கேட்கிறான், எதற்காக இந்த காரியத்தை, இந்த வேலையை செய்ய சொன்னீர்கள் என்று. காட்டுக்குள் நாம் செல்கிற போது ஜல் ஜல் என்று ஒளி எழுப்பிக் கொண்டே தேர் வருமானால் அங்கங்கே பூக்களில் தேன் உண்டு கொண்டிருக்கிற சிட்டுகள், வண்டுகள், பூச்சிகள் பயந்து பறந்து ஓடிவிடும். அதனால் நான் இந்த மணியின் நாவை அடக்க சொன்னேன் என்றால், அப்படிப்பட்ட உயிர்மை நீதிவாதிகளினுடைய வாரிசு இங்கே கூடியிருக்கிற நீயும் நானும் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அற்ப மானுடனுக்கு மட்டுமல்ல, உலக உயிர்களின் உடைமை இந்த பூமி. உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் வாழ்ந்தால்தான் நீ வாழ முடியும் என்பதை உணர்வை நீ, அந்த உண்மையை நீ உணர வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லா உயிர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நீங்கள் ஆள வைக்க வேண்டும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் அன்பு தம்பிதைங்கள் புரிந்து கொள்ளும். முன்னாடி நின்று கத்துகிற உன் பிள்ளைகள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, உங்கள் குறைகளை தீர்க்க வந்தவர்கள். வானத்தில் இருந்து பூமியை ரட்சிக்க வந்தவர்கள் அல்ல. நீங்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துயர துன்பங்களை துரைத்து அடிக்க உங்கள் வயிற்றில் இருந்தே வந்த பிள்ளைகள் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். எங்கள் முகங்களை பாருங்கள், வீட்டுக்கு சென்று கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள். உங்கள் பிறரிகளாக நாங்கள் இருப்பதை பாருங்கள். அரிதாரம் பூசி அழகுபடுத்திக் கொண்டு நிற்பவர்கள் அல்ல. சேற்றிலே காற்றிலே வேலை செய்து விட்டு, குளித்து விட்டு, வேட்டியும் சட்டையும் போட்டுக்கொண்டு, உடையை மாற்றிக்கொண்டு கத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், பன்னெடுங்காலமாக தமிழ் சமூக மக்கள் தூக்கி சுமக்கிற துன்பங்களை, துயரங்களை, அடிமைத்தனத்தை
அறுத்து எரிய துரத்தி அடிக்க துடித்து எழுந்து வந்த இளைஞர் கூட்டம்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். இவர்கள் வென்றுவாங்களா, நாட்டை ஆண்டுருவாங்களா? ஏடா வந்தவன் போனவன் நாய் நரியெல்லாம் என் நாட்டை ஆண்டுட்ட சொந்த மண்ணின் பிள்ளைங்க நாங்கால முடியாதா என்ன? தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய பாட்டனார் சோமசுந்தர பாரதி அவர்கள். அதை இவர்கள் எல்லாம் அதே முழக்கத்தை பின்னாடி நகல் எடுத்து முழங்கினார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கே தான். அடுத்தவன்ட்டு கொடுத்துட்டு மண் கொடுத்து மண்டிடுற பரம்பரை முடிஞ்சிருச்சு. 3 சீட்டு 4 சீட்டு முக்கா சீட்டுக்கு முட்டிக்கால் விடுகிற தலைமுடியும் முடிஞ்சிருச்சு. நாடு என்னது? தேங்காயை உடைச்சிட்டு சில்லெடுத்து கடிக்கிற சில்லற பசங்க நினைச்சிடாத. மொத்த தேங்காயும் எங்களுக்கு. அதுல கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். என்னரும் தாய்மொழி அழிந்து சிதைந்து போகாமல் நாங்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துவது எது? எங்கள் தாய்மொழி. தமிழ் மற்றவர்களுக்கு தமிழ் மொழி அல்ல, எங்களுக்கு மூச்சு. எங்களுக்கு பேச்சல்ல, மூச்சு. தமிழ் எங்களுக்கு மொழி அல்ல, உயிர். தொடர்பு கருவி மட்டுமல்ல, தமிழ் எங்கள் உயிர். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என்னரும் தாய்மொழி இறைவனால் பேசப்பட்டது. நன்கு புரிந்து கொள்ளணும். தமிழுக்கு மயங்காதவன் கிடையாது. சிவனே நக்கீரா உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டான். அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம்ட்டார் முருகப் பெருமகனார். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் என் உயிரடா, அது பெரும் பேச்சு இல்லடா. ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சத்தமா பேசுறான்? சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமா பேசுவோம். டேய் போக்கத்து பசங்களா, பொய்ய தாண்டா குசு குசுன்னு பேசணும். அது தெரியுமா உனக்கு? அவன் என்ன பண்ணான்னு, அவன் பொண்டாட்டி அவனு அவன் அவ்வளவு கொள்ளை, இதாண்டா பேசணும். உண்மையை பேச வேண்டும், உறக்க பேச வேண்டும். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, இறுதி வரை பேசு, உறுதியாக பேசு. நீதாண்டா உண்மையான வீரன். இதை கற்பித்தவன் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதனால் அவர் பேர பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக பேசுகிறோம், இறுதி வரை பேசுவோம். ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ. அப்புறம் சீமான் நீனும் உன் தம்பி தங்கச்சியிலும் பேசிக்கிறிய. காலம் அறிந்து கூவும் சேவன் கணக்காய் கூவும் நிக்காது, கவுத்து போட்டாலும் நிக்காது கூவும். இது இன்னொரு தாத்தன் பட்டுக்கோட்டை பாடினது. இந்த சேவல் கூவுது, எழுந்தால் எழுந்து கொள், மறுபடி விழுந்து படுத்தால் படுத்துக்கொள், ஆனால் என்பனி கூவது கூவிட்டேன். இன்னைக்கு உங்க பிள்ளை கூண்டுக்குள்ள இருந்து கூவுறதுனால காதை கேட்க மாட்டேது. ஒரு நாள் கூரை மேல் ஏறி நான் கூவும் போது உலகம் என்னை திரும்பி பார்க்கும். அதானே இருக்கிற இடம் கொஞ்சம் உயரம் குறைவா இருக்கனால தெரிய மாட்டேது சத்தங்க. ஒரு நாள் இந்த சேவல் கூரை மேல ஏறி கூவும், உலகம் தமிழ் பேரின மக்களை திரும்பி பார்க்கும். என் முன்னோர்கள் எடுத்து வீசிய வாளிலும் வேலிலும் ஏறாத தமிழின பெருமை, வீரம், மானம், அவை அருளிய அறத்தில் ஏறாது வள்ளுவன் பாடிய திரு மறைமொழியில் போகாத புகழ், பிரபாகரன் என்ற ஒரு எளிய மகன் தூக்கிய துப்பாக்கியில் உலகம் திரும்பி பார்த்துச்சு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய பாடல். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய வீரன் நமது உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அறம், மானம், வீரம், இது மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர்கள் அவர்கள் மக்கள் நாம். அதே அறம் சார்ந்த ஆட்சி
தமிழர் நிலத்திலே நிலவ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும், வெல்ல வேண்டும். சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியது என்கிறான். சிப்பியில் இருந்தா முத்தெடுத்தான், இல்லை கரும்பு கணுக்களில் இருந்து முத்தெடுத்தான். கதிர் அடித்த வைக்கோலில் மேய்ந்ததனால் கதிர் வேய்ந்த மங்களம் என்று பெயர். எண்ணற்ற பெருமைகளை கொண்ட இனத்தின் மக்கள் அறப்படி அரிசிக்கு, வேட்டிக்கு, சேலைக்கு, 5க்கு, 10க்கு, 1000, 2000 அல்லாடி நிற்கரை பார்க்கிற போது பற்றி எரிகிறது. நீயா கொடைவள்ளலின் வாரிசு? நீயா உயிரையே கொடையாக கொடுத்தவனின் கூட்டம்? நீயா மானம் இழந்தால் உயிரை இழந்தவன்? நீயா மரணத்தை விட மானமே பெரிதென்று போரிட்டு மாண்ட மறவர்களின் பேரனும் பேத்தியும் நீயா? நானா? இல்லை. பீரங்கியோடு நிற்கிறான். தூர இருந்து சுட முடியும் துப்பாக்கி, தொலைவில் இருந்து குண்டை வீசலாம், சுட்டு வீழ்த்தலாம். ஆனாலும் போர் ஏன்? சாபம். சண்டைக்கு போனால் சாபம். தெரியுமடா புலித்தேவனுக்கு, தெரியுமடா பெரும்பிடகு நம் பாட்டன் முத்தரையருக்கு, தெரியுமடா பாட்டி வேலுநாச்சியாருக்கு, தெரியும் மருதுபாண்டிக்கு, தெரியும் சின்னமலைக்கு, தெரியும் அழகுமுத்துக்கோனுக்கு. பிறகு ஏன்? அங்கதான்டா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதாலே சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாபம்டா. அதே கோட்பாட்டை ஏற்று நின்ற மகன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். அதே கோட்பாட்டை ஏற்று அவன் பிள்ளைகள் இந்த நிலத்திலே 2 சீட்டு 3 சீட்டு நோட்டுக்கு மண்டியிட்டு வாழ்வதை விட தனிச்சு நின்று போராடி தோற்று கூட போகும்டா. பிரச்சனை இல்லடா.